வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல் டாபிக், பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போயிருந்தாரு. லட்சத்தீவுல எதுக்காக போனாரு? 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக போனாரு. பிறகு பாத்தீங்க அப்படின்னா லட்சத்தீவுல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா ஷேர் ஆனிச்சு. இந்த புகைப்படங்கள் வைரலா ஷேர் ஆன பிறகு கூகுள்ல அதிகமாக தேடப்பட்ட அந்த வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டியலில் லட்சத்தீவு அப்படிங்கிற இடம் கடந்த 2 நாட்களாக நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது. உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான லீடர் யாரு அப்படின்னா நரேந்திர மோடி அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறை ஆய்வுகளை நடத்தி கடந்த 3 வருடமாக நரேந்திர மோடி அவர்கள் தான் உலகத்திலே ரொம்ப பாப்புலரான லீடராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வேர்ல்டு பாப்புலர் லீடர் ஒருத்தர் ஒரு தீவில் போய் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புகைப்படம் இன்டர்நேஷனல் லெவலில் டூரிசத்தை டெவலப் பண்ணும் லட்சத்தீவில் அப்படிங்கிறத நான் நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு கூகுளில் லட்சத்தீவு அப்படிங்கிற அந்த வார்த்தை அதிகமாக தேடப்பட்ட வார்த்தையில் நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி வந்திருந்தாரா, ஜனவரி 19ஆம் தேதி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருகை தர போறாரு நம்ம பாரத பிரதமர் அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியான தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது. ஜனவரி 19ஆம் தேதி எந்த மாவட்டத்துக்கு வருகை தர போறாரு அப்படிங்கிற கேள்விகளை கமெண்ட் செக்ஷன் பார்க்க முடியுது. அதற்கான விடையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. சென்னையில் கேலோ இந்தியா கேம்ஸ் உடைய தொடக்க விழா நடக்க போகுது. ஜனவரி 19 இருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் கேலோ இந்தியா கேம்ஸ் நடக்க போகுது. இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் உடைய தொடக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வராராம் பிரதமர் மோடி அவர்கள். பிறகு அந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பிறகு அங்கிருந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு போறாராம். திருப்பூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மருத்துவமனையை திறந்து வைக்கிறார், நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்படிங்கிற ஃபென்டாஸ்டிக்கான தகவலை கேள்விப்பட முடியுது. மூணாவது என்ன தகவல் தெரியுமா, நீண்ட காலமாக தமிழக பாஜகவினர் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அரசு விழாக்களுக்கு மட்டும் அதிகமாக வரீங்க, அரசியல் விழாவுக்கும் அடிக்கடி பிரதமர் வரணும். ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய தலைமைக்கு கீழே தமிழக பாஜக ரொம்ப வேகமாக வளர்ந்து வருது. இந்த நேரத்தில் ஒரு அரசியல் நிகழ்வில் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா, ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா அது தமிழக பாஜகவினருக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை நீண்ட காலமாக முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் பிரதமர் மோடி அவர்களை எப்பெல்லாம் சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் இது போன்ற கோரிக்கையை முன்வைப்பாரு அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது. இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில், ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்க போறாரு ஜனவரி 19ஆம் தேதி அப்படிங்கிற தகவலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் ஷேர் பண்ணியிருக்கிறது அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்துடைய பாஜக தலைவர் இப்போ இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு. 19ஆம் தேதி ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் கலந்துக்க போறாரு திருப்பூர் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பொதுக்கூட்டம் எங்க நடத்துறது அப்படிங்கிற ஆலோசனை நடந்துக்கு இருக்கு. பல்லடத்துலையா இல்லை பெருமாநல்லூர் சாலையில் நடத்துறதா அப்படிங்கிற இந்த ஆலோசனைகள் ஒரு பக்கம் போய்க்கு இருக்கு. இது ரெண்டாவது டாபிக். எப்பெல்லாம் பிரதமர் வராரோ வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ தான் கிட்டத்தட்ட 1.4 மில்லியனுக்கும் அதிகமான ட்வீட்ஸு அந்த வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் கீழே போடப்பட்டுச்சு. அடுத்த ஒரு 15 நாட்களில் மறுபடியும் வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு ட்ரெண்ட் ஆக போகுது. இப்போ பாஜகவினர் மோடி அவர்களுடைய வருகையின் காரணமாக ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு மோடில் இருக்காங்க. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, இலங்கை வரலாற்றிலேயே முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது இலங்கையில் இன்னைக்கு நடந்துக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை பார்க்க முடியுது. தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இலங்கையில் தமிழ் மக்கள், அதிகப்படியான தமிழ் மக்கள் வசிக்கிறாங்க. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி இலங்கையில் இப்போ நடத்தப்பட்டு இருக்கு, இன்னைக்கு நடந்துக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தகவலை நம்ம கேள்விப்படுறோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெடிக்கல் சீட்ஸ் தொடர்பாக சில பேர் பாஜக மோடிக்கு மதம் மட்டும்தான் தெரியும், மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சில குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. இல்லை அப்படி கிடையாது, வளர்ச்சி திட்டங்கள்லையும் பாஜக கான்சென்ட்ரேட் பண்றாங்க, மோடி கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பல புள்ளி விவரங்களை நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஷேர் பண்றேன். இப்போ இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு கிடைச்சிருக்கு, அதை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 65 வருடங்களாக, அதாவது 2014க்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடைந்து 65 வருடத்தில் எவ்வளவு எம்பிபிஎஸ் சீட்டு தெரியுமா இந்தியாவில் இருந்துச்சு? 51,348 எம்பிபிஎஸ் சீட்டு நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. கடந்த 10 வருடத்தில், கடந்த மோடி அவர்களுடைய 10 வருட ஆட்சியில் எவ்வளவு புதிய எம்பிபிஎஸ் சீட்டு உருவாயிருக்கு அப்படின்னா 57,592 எம்பிபிஎஸ் சீட்டு. அப்போ கடந்த 65 வருடத்தை கம்பேர் பண்ணும் போது கடந்த 10 வருடத்தில் அதிக அளவு எம்பிபிஎஸ் சீட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை நார்மலாக எம்பிபிஎஸ் சீட்டு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது.
இவ்வளவு எம்பிபிஎஸ் புதிய சீட்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு புதிய மெடிக்கல் காலேஜஸ், மருத்துவ கல்லூரி, மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதற்கான மறைமுக அர்த்தம். அப்போ டோட்டலாக இன்னைக்கு இந்தியாவில் 1,08,940 எம்பிபிஎஸ் சீட்டு வந்து இருக்குது. பிஜி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் 65 வருட 2014க்கு முன்னாடி வரைக்கும் 65 வருட எல்லாத்தையும் சேர்த்து 31,185 சீட்ஸ் இருந்துச்சு. கடந்த 10 வருட ஆட்சியில் மட்டும் 39,489. அப்போ இதுலையும் 65 வருடத்தை கம்பேர் பண்ணும் போது கடந்த 10 வருடத்தில் அதிக பிஜி சீட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு டோட்டலாக 70,674 பிஜி சீட்ஸ் வந்து எண்ணிக்கை வந்து இருக்கு. அப்ப இதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சொல்றேன் கேட்டுக்கோங்க. 2014 வரைக்கும் இந்தியாவில் இருந்த மெடிக்கல் காலேஜஸ் உடைய எண்ணிக்கை வந்து 385. இப்போ 2023 693 அது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மதம் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுது. வளர்ச்சி திட்டங்கள் தான் அவருடைய பாப்புலாரிட்டி இந்த அளவுக்கு அதிகரிப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக நான் வந்து பார்க்குறேன். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.